ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ ஃபியூ டேஸாக லைவ் இல்லை. ஸோ அதுக்கு வந்துட்டு இதுதான் அதை சொல்ல போறியா அப்படின்னா வந்துட்டு அது கிடையாது. அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ பர்டிகுலராக நான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்துட்டு என்கிட்ட இன்னைக்கு நான் வந்துட்டு எந்த இதுவுமே நான் பார்க்கல. என் காதல் இப்படி போகிறாயே நண்பா, ஓ நண்பா, ரிவ்யூக்கானது எதுவும் நான் பார்க்கல. ஸோ அதான் இதை ஒன்று பண்ணலாமேன்னு தோணுச்சு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சவுண்ட் கேட்டே இருக்கும். அது என்ன சவுண்டு அப்படிங்கிறத வந்துட்டு போக போக சொல்கிறேன். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறது அண்ட் வந்துட்டு கலர் ஷேட் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் மன்னிச்சுட்டு ப்ளீஸ் இந்த வீடியோவை பாருங்கள். ஏய், அவன் செத்துட்டான்டா. இருந்தால் லைட்டு போடலாம், போடுறோம். சரி, ஒரு vlog செக்ஷன் மாதிரி தாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஓகேவா இருக்குது. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு லைவ் இல்லாத காரணம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ லைவ் வந்துட்டு இல்லாத காரணம் என்ன அப்படின்னா எனக்கு பின் மண்டையில் வந்துட்டு லைட்டாக அந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹீட்டுக்கு வர ஒரு ரொம்ப அங்கங்கே வந்துருக்குது. ஸோ அதனால வந்துட்டு என்னால் உட்காந்து ஒரு 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 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்னால் உட்காந்து அப்படி பேசிகிட்டே இருக்க முடியாது. என்னால் நான் கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நான் லைவ் வரல. இதை நான் ரீசனாக சொல்கிறேன், உண்மையான ரீசன்ஸ், சும்மா சொல்லலை. அண்டு இதை வந்து நான் ஒருத்தர்கிட்ட கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஒருத்தர் இமான்ஸ் வியூ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் ஃப்ரெண்டு மாதிரி தான். ஸோ அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஓகே நீ ஹெல்த்தை பார்த்துக்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இதை லைவ் விஷயம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன, இது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு சென்னையில் வந்துட்டு ஃபியூ டேஸ் தாண்டி ஒரு ஃபியூ மந்த்ஸ் தாண்டி மழை. ஸோ 2 நாளாக ஒரு 3 நாளாக வந்துட்டு ரெயின் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்குது. செம்மையாக இருக்குது. அவ்வளோ ஹீட்டுங்க. ஸோ தாங்க முடியல. ஹீட்டு வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயில் அப்படியே வந்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே படுத்தா ஒரு வந்துட்டு ஒரு தூக்கம் வரும் பாருங்கள். ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு காஞ்சிரும். தண்ணி காஞ்ச உடனே மறுபடியும் வந்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றுறது. லீவு வேணாம், எனக்கு லீவு வேணாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி, அந்த மாதிரி தான் தோணும். ஸோ லீவ் இருக்குன்னா வந்துட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிடுற மாதிரி தான் இருக்கும், அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு லீவு இல்லைன்னாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் லீவு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி சேடாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இது மாதிரி ஊற்றிக்கிட்டு படுக்கிறது அப்படி மாதிரி இருக்கும். ஸோ செம்ம காண்டா இருக்கும். என்ன பண்ணுறதா, வெளியில் போக முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு ஏதாவது மணி எதாவது இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம், யாராச்சும் கூட வந்து போயிட்டு பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வரலாம். ஸோ இதுக்கெல்லாம் காசும் இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பட்ஜெட் மணி தான் இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட் மணி வச்சு தான் மந்த்து ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் சில மூவிக்கெல்லாம் போக முடியாது. ஒரு மூவி 2 மூவி அப்படி போயிட்டு நான் வந்துட்டு ரிவ்யூவே பண்ணுறது கிடையாது. இப்போ முக்கால்வாசி எல்லாம் ஓடிடி ரிலீஸ் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும். ஸோ இந்த கட்டத்தை வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி படுத்து தூங்குறது, அங்கங்கே போய் நிற்கிறது. ஸோ முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இட்ஸ் லைக் ரெயின் வந்திருக்குங்க. ரெயினை காமிக்கவே இல்லையா அப்படின்னா வந்துட்டு வெளில போனால் தெரியாது, மழை தெரியாது, மழை பெய்யுது, சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அப்படியே காமிச்சிருக்கிறேன். அண்டு ஆனால் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியமாக ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. நான் ஒர்க் முடிச்சு வரும்போது வந்துட்டு செம்மையாக நினச்சிட்டேன். நான் வந்துட்டு ஹெல்மெட் போட்டிருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு பாதையில் வரும்போது எனக்கு மண்டை வந்துட்டு பின்னாடி ஒரு மாதிரி இருக்கிறனால லைட்டாக சின்ன சின்ன பருவு தான். ஸோ அந்த பருவு இருக்கிறனால வந்துட்டு என்னால் சரியாக குளிக்க முடியல. ஸோ ஆனால் வந்துட்டு ஹீட்டாக இருந்துச்சு, மண்டை பயங்கர ஹீட்டு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹெல்மெட்டை அப்படியே வச்சுட்டு வா உழு தலையிலே உழு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மலைக்கு வந்துட்டு தலையை காமிச்சிட்டே வந்துட்டேன்.
செம்மையாக இருக்குது. அண்ட் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அண்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் அண்டு உங்களுக்கு மழை வந்துச்சா, எப்படி இருந்துச்சு, ஃபீல் எப்படி இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மழை இல்லைனாலும் கஷ்டம், மழை இருந்தாலும் கஷ்டம், வெயில் இல்லைனாலும் கஷ்டம், வெயில் இருந்தாலும் கஷ்டம். லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே கஷ்டம்தான். ஸோ அதை வந்துட்டு சகிச்சுக்கிட்டோம் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அண்ட் வந்துட்டு சமமான அளவுக்கு வச்சுக்கிட்டு ஈக்குவலாக வச்சுக்கிட்டு பழகுங்க. ஏன்னா வந்துட்டு அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் வந்துட்டு சந்தோஷமாக வைக்க பாருங்கள். சந்தோஷம் வைக்க முடியலைனாலும் நீங்கள் அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு வேண்டுகோளாக நான் சொல்கிறேன். தெரியுது, நீ மூடு. என்னடா விஜய் டைலாகா அப்படின்னா வந்துட்டு எஸ், நான் விஜய் டைலாக் தான். பட் இருந்தால் வந்துட்டு அது வந்துட்டு வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு டைலாக். ஸோ கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க. அண்ட் மற்றபடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ் தாண்டி நான் வந்துட்டு கண்டிப்பாக லைவ் வரேன். கண்டிப்பாக லைவ் வந்துட்டு உங்களுக்காக நான் வந்துட்டு வரேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன், நிறைய விஷயம் பேசுகிறேன். அண்ட் நிறைய வந்துட்டு ஒரு மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போடும்போது தெரியுது என் மேலே செம்ம அக்காண்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இதான் ஒரு ரீசனுங்க, மெயின் ரீசன் இதுதான். பண்ணிக்கலாம், ஓகே, பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ என்ன தப்பாக நினைக்காதீங்க, கையடிதான். ஸோ வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு இது யோசிக்கிறேன். இல்லை ஏதோடு சொல்ல வந்தேன், மறந்துடுச்சு. என்னவா இருக்கும்? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? தெரில, ஒன்றும் தெரில. ஸோ என்ன ரூம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு லைக் மழை பெய்யுதுல்ல. ஸோ தட்ஸ் ஒன்லி த ரீசன். ஸோ அதனால தான். வேறு ஏதோ சொல்ல வந்தேங்க. ஓகே, வேறு வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்குது. ஸோ நான் எழுதிட்டுருக்கிறேன். நான் வீடியோக்கு என்ன எழுதிட்டுருக்கேன் அப்படின்னா வந்துட்டு எஸ், இந்த வீடியோக்கு நான் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். அந்த வீடியோ வந்துட்டு நான் வரும்போது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அப்படி மாதிரி இருக்கும். ஸோ உண்மையான ரீசன் அதுதான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரும்போது அதை செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும். அண்ட் வந்துட்டு இது எதற்கான வீடியோனா ஒரு சினிமா பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ தசர் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கிட். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் பண்ணுங்கள். பாய், மீண்டும் சந்திக்கலாம்.